இந்த வேப்ப மரமெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. இப்போது எல்லாம் இந்த ஆப்ரேஷன் உன்னிமேனன் இதிலே சுத்தமாகிடுச்சு. நடந்தே போகிற அளவுக்கு பண்ணியாச்சு. இது மாதிரி சந்தனம் இங்கே ஒன்று, இங்கே ஒரு சந்தன மரம். அது மாதிரி கம்பெனி டீ அதே செலக்ட் பண்ணி வச்சுருக்குது. வேப்ப மரம் பக்கத்துலேயே நல்லா இருக்குது பாருங்க, ஜம்முன்னு ஆயிடுச்சு. இங்கே ஒரு சந்தன மரம் குட்டி. இங்கே ஒரு சந்தன மரம், இங்கே ஒரு சந்தன மரம். வேப்பங்க இதை பொறுக்கணும் மாட்டுக்கு. அட இங்கே வரும்போது இங்கே கருவேப்பிலை வந்துக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இங்கே 2 கருவேப்பிலை செடி இருக்குது. இதே சாஞ்சிருச்சு மூத்து. இந்த சந்தன மரத்தை வேணால் ஒரு கயிறு போட்டு இதில் கட்டி விட்டுரு. வேறு சாயுது. என்னம்மா இல்லை, அப்புறம் ஒரு கயிறு போட்டு அதை கட்டி விட்ரு. ஓடி கொஞ்சம் ஆமாம் மூத்தியோ, ஸ்லிப்பாகுது, பார்த்து வரும். இத்தனை நாள் இருந்து அத்தனையுமே அதுவே சுத்தம் பண்ணியாச்சு. மூத்தி இந்த இதை பூரா வேப்பங்கொட்டைக்கு இதை ஆளுகள் புள்ளை பொம்பளை யாராச்சும் கிடச்சா கூட எடுக்க சொல்லலாம். அது நமக்கே புண்ணாக்கு தேவையாது. பாரு எவ்வளோ போத. அதான் ஏன் மூத்து அதான் இப்போ சுத்தமானதுனால இங்கே ஒரு நல்லாவே ஒன்று போல் க்ளீனாக இருக்குது. நடந்தே வரலாம் மாதிரி. இங்கே பாரு, இங்கே எப்படி இருக்குது பாரு. ஓ மண் கொட்டின இடம். ஆமாம். ஆனால் இது பண்ணி இங்கேயே இருந்தாலும் இருக்குது.